அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஒரு முக்கியமான செய்தியோட உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாம நடந்துட்டு இருக்குது. அதற்கு ஒன்று காரணம் நமது ஜாதகம் மற்றும் கிரக அமைப்புகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். இப்ப ஜாதகத்துல ஒரு கிரகம் ஒரு பாவகத்துல இருந்தது, ஒரு ராசியில இருந்ததுன்னா ஒரு விதமான பலன்கள். இரண்டு கிரகங்கள் இருந்ததுன்னா அது ஒரு விதமான பலன்கள். 3 கிரகம் இருந்ததுன்னா முக்கூட்டு பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராசியில எத்தனை கிரகங்கள் சேர்ந்திருக்குதோ அந்த கிரகம் அது எந்த பாவகத்துக்கு உண்டானவர் அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் பண்றாங்க இல்லைங்களா? இப்ப 29ஆம் தேதி அன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மீன ராசியில 6 கிரகங்கள், ஒரு கிரகம் 2 கிரகம் இல்ல, 6 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை நடைபெறுது. இந்த கூட்டு சேர்க்கையினால நாட்டுக்கும் சரி, வீட்டுக்கும் சரி, நமக்கும் சரி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி நாம எப்படி தயார்படுத்திக்கிறது, என்ன விதமான பிரச்சனைகள் வரும், எந்த விதமான நன்மைகள் ஏற்படும், என்ன விதமான நமக்கு ஆசைகள் நிறைவேறுமா அப்படிங்கறது எல்லாமே நாம இப்ப பார்க்கலாம். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அந்த மீன ராசியில நமக்கு சூரியன் இருக்கிறாரு. அவர் காலபுருஷ தத்துவப்படி 5ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எங்க இருக்கிறாரு? 12ஆம் இடம். 5ஆம் இடம் அப்படிங்கிறது குழந்தைகளை குறிக்கக்கூடிய விஷயங்கள். அவர் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும் போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த இடத்துல நமக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஒண்ணு. 2வது பார்த்தோம் அப்படின்னா 3, 6க்கு உண்டானவர் காலபுருஷனுக்கு 3, 6க்கு உண்டானவர் புதன் பகவான். அவர் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, அதாவது பொதுவா சாஸ்திரத்துல ஒரு சொல்லாடல் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மறைஞ்ச புதன் நிறைஞ்ச செல்வத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த காலகட்டங்கள் 3ஆம் இடம் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், 6ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் சம்பந்தப்பட்டது, கடன் சம்பந்தப்பட்டது, நோய் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்படி இருக்கும் போது 3ஆம் இடமான புதன் பகவான் 6க்கு உண்டானவரும் 12ஆம் இடத்துல அமையும் போது என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும், கெடுபலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேச்சுவார்த்தைகள் பேசுறதுல காரசாரமான விவாதங்கள்ல மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா இந்த 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் போய் அமர்ந்திருக்கிறாரு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, சாதாரணமா பேசக்கூடிய விஷயங்களை கூட பெரிய காரசார விவாதத்தோட தான் நடக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உருவாகும். அடுத்தது பார்த்தோம்னா, நாட்டுல வேலை வாய்ப்புகள், வேலை இழப்புகள் இது மாதிரி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கடன்கள் அதிகமாகும். நாட்டுடைய பொருளாதார நிலைகள்ல மாறுபாடுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம வேலை தேடி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளி இடங்களுக்கு, வெளி மாநிலங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. அப்புறம் நாடுகளுக்கிடையே ஒரு நல்ல சுமூகமான முறையில போயிட்டு இருந்தவங்க கூட இப்ப ஏதோ ஒரு விஷயங்கள்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால காரசார விவாதங்களா அந்த இடத்துல உருவாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் 2, அடுத்தது 7க்கு உண்டானவர். அவரு விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப நமக்கு வருமானங்கள் அப்படிங்கிறது அந்த இடத்துல தடை ஏற்படும். சொல்ல காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். அடுத்தது கூட்டாட்சி, அதாவது இப்ப நம்ம மக்களாட்சியா நம்ம நடத்திட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதுல கூட்டணி கட்சிகளிடையே சேர்ந்துதான் ஒரு ஆட்சி நிறுவனம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப கூட்டணி கட்சிகளிடையே மாறுபட்ட கருத்துக்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த டைம் உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சந்திர பகவான் 4ஆம் இடமான இடத்திற்கு உண்டானவர் அப்படிங்கிறப்ப 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இது மாதிரியானதும் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதே போல அந்த இடத்துல சனி பகவான் 10-11 உண்டானவர் அப்படிங்கிறப்ப வேலை செய்யக்கூடியவர்கள் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இது மாதிரி உருவாகும் அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லாம நாட்டோடைய எல்லையிலேயே கொஞ்சம் பரபரப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கடல் சார்ந்த பகுதிகள் இது மாதிரி இருக்கக்கூடியதும் கடல்லையும் சரி கொஞ்சம் சீற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடியதும் மாறுபட்ட மாதிரியான சூழல்களையும் உருவாக்கி கொடுக்கும். மழை சம்பந்தப்பட்டதும் இப்ப பெயரத்துக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத. இப்ப நான் பொதுவா ஒரு ஜென்ரலா என்ன நடக்கும் அப்படிங்கறத சொன்னோம். சரி, 12 ராசிகள் இருக்குது, இந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் கொஞ்சம் அதையும் சொல்லுங்களேன், நாங்க கொஞ்சம் தைரியமா இருப்போம்ல அப்படின்னு சொல்றேன். இதுல முக்கியமா ரொம்பவும் பாதிப்புக்குள்ளாகிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன ராசி. சரிங்களா? ஏன்னா மீன ராசியில தான் இந்த கூட்டு கிரகங்களுடைய சேர்க்கை. ஏன்னா ராகு பகவான் அங்க இருக்கிறாரு. ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா எப்பயுமே எந்த வீட்டுக்கு போறாரோ அந்த வீட்டை தன் வீடாக்கிக்குவாரு. அப்படிங்கும் போது அந்த இடத்துல அமரும் போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்தனை கிரகங்களுடைய சூழல்கள் இருந்தாலும் ராகுவோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். அப்படிங்கும் போது அங்க அவர்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாது. எப்பயுமே திட்டம் போட்டு செயல்படுத்துறதுல ரொம்பவும் கெட்டிக்காரர்களா இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் இந்த கிரகண சூழ்நிலை கிரகம் சூழ்ந்த மாதிரியானது என்ன செய்யறோம் என்ன பண்றோங்கிறது ஒண்ணுமே புரியாம அப்படியே திண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், எல்லாத்துலயும் தடை தாமதங்கள், எல்லாத்துலயும் பிரச்சனைகளாவே உருவாகிற மாதிரி இருக்கும். அக்கடான்னு பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரியான சூழல்கள் கூட உருவாகும். நேரம் நினைச்சது நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு விரக்தி தன்மை ஏற்படும் இல்லைங்களா? இது மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப டிப்ரெஷன் அதிகமா இருக்கும், ஹெல்த் ரீதியான இஷ்யூஸ் அதிகமா இருக்கும். கொஞ்சம் நீங்க எது வந்தாலும் போனாலும் சம்பாரிச்சுக்கலாம் ஓகேங்களா, ஆனா ஹெல்த் போயிடுச்சுன்னா திரும்ப மீட்டெடுக்க முடியாது. அதனால உடல் ஆரோக்கியத்துல முதல்ல கவனம் செலுத்துங்க அப்படிங்கறத முதல் பாயிண்டா நான் உங்களுக்கு சொல்றேன். அதே போலதான் மேச ராசிக்காரர்கள் எப்பயுமே ஒரு எடுத்த காரியத்தை பர்ஃபெக்டா முடிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா மேச ராசிக்காரர்கள். அவர்களுக்கும் இந்த கூட்டு கிரக சேர்க்கையினால அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே எல்லா விதத்திலையும் ஸ்பாயில் ஆகிற மாதிரியானது இருக்கும். நினைச்ச மாதிரியானது நடக்காது, எல்லாமே இழுப்பறிகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிம்மதியான தூக்கம் இருக்காது. உடல் ஆரோக்கியம் டாக்டர்கிட்ட போனா நல்லா தூங்க, ரெஸ்ட் எடுங்க, எதை பத்தி நினைக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப நீங்க உங்க உடல்நிலைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க மேசராசிக்காரர்கள். அதே போல கும்பராசிக்காரர்கள் குடும்பத்திலையும் சரி நட்பு வட்டங்கள்லயும் சரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். இந்த காலகட்டங்கள் நீங்க மௌன விரதத்தை மேற்கொள்ளுங்க, வேற ஒண்ணுமே வேண்டாம், அமைதியா நீங்க இருந்தீங்கன்னாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டு கிரக சேர்க்கை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு 3 months வரையிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க இருக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்கு 7ஆம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்குது. தேவையில்லாம கோபங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், தேவையில்லாத கற்பனைகள், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படிங்கறத நம்மளுடைய வீண் கற்பனைகள், இதனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நாமளே இழுத்து போட்டுக்கிற மாதிரியானது இருக்கும். இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் உங்களுடைய மெயின் எல்லாரும் இந்த மீனம், மேசம், கும்பம், கன்னி மற்றும் சிம்மம், தனுசு இந்த ராசிக்காரர்களுக்கு மெயினா பாதிக்கிறது உடல்நிலையும் மனநிலையும் தான் பாதிக்கும். அடுத்தது பொருளாதாரம். சரிங்களா? அதனால கொஞ்சம் நீங்க இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். அடுத்தது இந்த ஒரு 3 மாத காலங்கள், அதாவது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி ஆன பிறகு உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா ராகு மீனத்துல இருந்து விலகுனாவே ஆட்டோமேட்டிக்கா முக்காவாசி பிரச்சனைகள் மீனராசிக்காரர்களுக்கு குறைச்ச மாதிரி ஆயிடும். சரிங்களா? அப்படிங்கும் போது நமக்கு இந்த முக்கியமான 6 ராசிக்காரர்கள் கொஞ்சம் நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். யார் என்ன பண்ணனா என்ன, நமக்கு என்ன, நாம நம்மளோட வேலை உண்டு நாம் உண்டு அப்படின்னு இருந்து பாருங்க, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலகட்டங்கள் நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க, விநாயகர் வழிபாடையும் உங்க குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மட்டும் தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம், கவலை வேண்டாம். நன்றி, வணக்கம்.